அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட்டு கடல் பாசி செய்யலாமா? கேரட் கடல் பாசி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது வட்டலப்பம் மாதிரியே இருக்கும். இது கடல் பாசின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கேரட்டு கடல் பாசி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 100 கிராமு பாலை சேர்த்து ஒரு ஏலக்காய் துண்டு சேர்த்து வேக விட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கடல் பாசி 4 வகையாக செஞ்சுருக்கேன். இப்போ கேரட்டு கடல் பாசி தான் முதல்ல செஞ்சுருக்கேன். அடுத்தடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நான் 300 கிராம் தண்ணியை சேர்த்து 8 கிராம் கடல் பாசி சேர்த்துக்கேன். அக்கறை இருக்கா ஒரு கைப்பிடி அளவு வந்து 8 கிராம் இருக்குது. நான் தண்ணியில் சேர்த்து கழுவிட்ட பிறகு நான் கையில் பிடிச்சி காட்டினேன். அது 8 கிராமு. 400 கிராமு பால் சேர்த்துக்கேன். நான் 300 கிராம் பால் சேர்த்துருக்கேன். 100 கிராம் கேரட் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா அகர கரைஞ்ச பிறகு 150 கிராம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது தித்திப்பாக இருக்கும். தித்திப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆற விட்ட கேரட்டை மிக்ஸி ஜாரில் கேரட்டை அரைச்சது சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் பாலை சேர்த்து நல்லா கலந்து அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தா கடலை பாசி ஆறின பிறகு தண்ணி விடும். அதுக்காக தண்ணி சேர்க்க மாட்டோம். அகர கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணிக்கு சேர்த்துருக்கோம். தண்ணி வற்றின பிறகு தான் பாலையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ கேரட்டு கடல் பாசி ரெடி. அதோட சாக்லேட்டு புட்டிங்க செஞ்சுருக்கோம். கடல் பாசி பசங்களுக்கு பிடிக்கிறதுனால அதை செஞ்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டு கடல் பாசி. இது பீட்ரூட் எப்படி கேரட்டு கடல் பாசி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கு மில்க் மெடி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இதுக்கு பீட்ரூட்டில் ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்கும். அதனால் மில்க் மெடி சேர்த்தா அந்த ஸ்மெல் எடுத்துறதுனால நான் மில்க் மெடி சேர்த்துருக்கேன். இப்போ கேரட்டு கடல் பாசி ரெடி. அதேமாதிரி பீட்ரூட்டு கடல் பாசி ரெடி. எப்படி பாருங்கள், ஸ்மூத்தாக கீழே விழுவுது. கட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இறங்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வட்டலப்பம் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது கடல் பாசியோட புட்டிங்ண்டு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்லானுக்கு எனக்கு டெய்லி வீடியோ போடணுன்னு ஆசை தான், என்னால் முடியல. அவ்வளோ நோன்பு நாளில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் நான் டெய்லி வீடியோ போடல. டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் வீடியோ போட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் கரெக்டாக வீடியோ வந்துகிட்ருக்கோம். பீட்ரூட்டு கடல் பாசி பாருங்கள், ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது. அதோட தேங்காய் பால் கடல் பாசியும் செஞ்சுருக்கேன். அதுக்கு கலருக்கு செம்பருத்தி கடல் பாசி பனித்துளி மாதிரி சேர்த்துருக்கேன். இது சாக்லேட் புட்டிங்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.